வணக்கம். நான் பன்னீர்செல்வம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 9/12/2022. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் செகண்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்டு நிஃப்டி ஃபினான்ஸ் இந்த மூணு வந்து எப்படி ட்ரேட் ஆக வைப்பு அப்படிங்கிற வீக்லி ரிப்போர்ட் பார்த்துடலாங்க. நம்ம இந்த ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருந்துச்சு. பட் அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுங்க. அது வந்து நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு அது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கூட ட்ரேட் பண்ணியிருந்தேங்க. சரி, இந்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துலாங்க. ஸ்டார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாமே வந்து மார்க்கெட் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளேயே ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்துடுங்க. அதே பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா போன வாரம் இருந்த சேனல்லேயே பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. இது வந்து உங்கள் சேனல் ட்ரா பண்ணிச்சுங்க. சரிங்களா? அது அப்படி ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டு இந்த வாரம் எப்படி ட்ரேட் ஆக வாய்ப்புன்னா, நம்ம சேனல் வந்து ட்ரா பண்ணிட்டாலே பெருசாக வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லைங்க. மற்றவங்களாட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hourக்கு வந்து ஒரு வீக்லி ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வீக்லி ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரிங்க, டெய்லி ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 to 3 நிமிஷத்துலேயும் நம்ம வீடியோ முடிச்சிருவோம். பட்டு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புரியுது இல்லைங்கிறங்காட்டி ஒரு சில இதை மட்டும் ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில் சொல்கிறக்கு வேறு எதுவுமே இல்லை. மார்க்கெட் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கனாலே பெருசாக வந்து நீங்கள் அதை வந்து சின்ன குழந்தைகள் சொன்னால் கூட புரிஞ்சுக்குவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட்டுங்க. மார்க்கெட் வந்து மண்டே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிறக்கு வாய்ப்பில் இருக்குங்க. அப்படி கேப் அப் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். அப்படி பார்த்தீங்கன்னா 18,600 620 இல்லாட்டினா 590, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 10 லைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிற வாய்ப்பு இருக்குங்க. அப்படி போனால் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகலாங்க. அப்படி ரிவர்சல் ஆனால் ஒரு செல்லிங் பேட்டர்ன் செல் பண்ணிவிட்டு அந்த ரீசெண்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட அப்சைடு வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போதோ அப்போ வந்து ஒரு நல்ல பையிங் பேட்டர்ன் கிடைக்குங்க. இது வந்து ஒரு நாள் நடக்கலாம், இல்லாட்டினா 2 நாள் நடக்கலாம், இல்லாட்டினா 3 நாள் நடக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறீங்களா, அதில் வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற வியூ வச்சு பார்க்கும்போதுங்க பெருசாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 2 சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த சேனலில் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு செல் பண்ணாங்க, சப்போர்ட் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு பை பண்ணாங்க, அவ்வளோதாங்க. இந்த அப்சைட் பிரேக் பண்ணுற போது மட்டும் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூமெண்டம் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லேயே இருக்கும். இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நான் வந்து டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து பேங்க் எப்படி ட்ரேட் ஆகலாங்களா? பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீக் ஃபுல்லாக வந்து ஒரு சேனல் வந்து ஒரு அசடிங் சேனல் வந்து ட்ராப் பண்ணியிருந்தேங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைட்வேஸ் மாட்டவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம், வேறு மாதிரி வந்து சேஞ்ச் வேண்டிக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சேனல் தான் வரைஞ்சிருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 2 லைனு சப்போர்ட்டு வரைஞ்சிங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. அது தூக்கி மேலே வந்து அப்படியே வந்து காப்பி வண்டி வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட ஹை இருக்குது இல்லைங்களா, அந்த ரேஞ்சு தாங்க. ஒரு 49,920 930 அந்த ரேஞ்ச் இல்லைங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக. அது பிரேக் அவுட் ஆகிற போது தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போகும். பட் அது பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் ஆனால் ஒரு நல்ல அப் மூமெண்டம் கிடைக்கும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக எப்படி ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 49,930 40 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகலாங்க. அங்கே போயிட்டு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னா செல் பண்ணலாங்க. அதோட ரேஷனையும் ஸ்டாப் வச்சுக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வருவாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயுமே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸில் இருக்கும். நிஃப்டி வந்து அப் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட சைடு வேஸ் பேட்டர்னை அப்சைட் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல மூமெண்டம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஒரு வேளை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆனால் அந்த நிஃப்டி இருக்குங்க இல்லையா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்து நல்லா வந்து சிவியராக கன்டினியூ பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் ஒரு அளவுக்கு கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் பேட்டர்ன் மட்டும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. பாக்ஸுங்களோட கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பெருசாக வித்தியாசம் வராது. அதனால் ஒரு 15 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சேம் ஆகிற மாதிரி தான் தெரியும். சரிங்களா? இது தான் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகுது. இது வந்து உங்கள் சார்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிக்கங்க. அடுத்து நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்துடலாங்களா? ஓகேங்க. நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு
சேனல் கிடச்சிங்க, டவுன் ட்ரெண்ட் சேனல் கிடச்சிங்க நிஃப்டியில். அதே பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் கிடச்சிங்க. இதில் நிஃப்டி ஃபின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருங்க நம்மளுக்கு. இது வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போகிறக்குமே, அப் சைட் பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பில் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இது வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவசியமே கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆனால் மண்டே மட்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது அப் சைட் பிரேக் பண்ணுவாங்கிறக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறையுதாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஒரு வேளை ரிவர்சல் கிடச்சுன்னா செல் பண்ணுங்கள். அதனோட ரீசெண்டாக எதுவும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்து இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் வருவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த சப்போர்ட் டச் பண்ணி சப்போர்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த சப்போர்ட் வந்து ரிவர்சல் ஆனால் பை பண்ணுங்கள். அதனோட ரீசெண்ட் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போவா, சரிங்களா? அதை வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும். இல்லைங்க நான் ஒரு சேவர் சைட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்னோட அப்சைட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலேயுமே, இந்த பேட்டர்னோட டவுன் சைட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கிளம்பி போங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து அப்சைட் பிரேக் பண்ணும்போது இந்த நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்சைட் பிரேக் ஆயிருங்க. மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகிற கொஞ்சம் வாய்ப்பில் இருக்குது. அதே சமயம் நிஃப்டி வந்து கீழே நல்லா ஸ்ட்ராங்காக கீழே போகும்போது, அதே சமயம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருந்தானா இந்த நிஃப்டி ஃபின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே நோக்கி போகும், சரிங்களா? இந்த மூணுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, சரிங்களா? இவ்வளோதாங்க. இதில் இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பட்டு டெய்லியும் வந்து சின்ன சின்ன பேட்டர்ன் ஏதாவது கிடச்சா நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து வீக்லியாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது. இதில் ஏதாவது மாற்றமோ இல்லாட்டினா சின்ன சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட்டெல்லாம் கிடைக்கிறபோது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய இடத்துல வந்து இவங்க இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சில டைம் வந்து பிரேக் அவுட் ஆக அதை வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துங்க. ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் நிறைய வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துங்க. நான் வந்து ரெகுலராக வந்து போடுறபோது நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? நன்றிங்க, வணக்கம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.